இந்தியாவில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ எல்லா பக்கமும் தீவிரமாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் முக்கியமாக பிரச்சாரத்திலே பேசப்பட்ட விஷயம் என்னென்னா, ராகுல் காந்தி வயநாட்டில் தான் போட்டிடுறாரு, அவங்க சொந்த தொகுதியில் போட்டியிட முடியல அப்படின்னு விமர்சனம் பண்ணாங்க. ஸ்மிருதி இரானி சவாலே விட்டாங்க, முடிஞ்சால் இங்கே வந்து போட்டிடுங்க அப்படின்னு. இன்றைக்கி ராகுல் காந்தி அண்ட் காங்கிரஸ் ஒரு மாஸ்டர் மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க சோனியா காந்தி அவங்க போட்டியிட்ட தொகுதியான ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி இந்த வாட்டி போட்டிடுறாரு. அதே மாதிரி அமேதியில் பிரியங்கா காந்தி போட்டிடுறதா அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது செம்மையான முடிவு, உங்கள் ஏரியாலே வச்சு உங்களை அடிக்கிறேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டோட வந்து இந்த வாட்டி நிற்கிறாங்க. கண்டிப்பாக இந்த வாட்டி சேஞ்ச் இருக்கும். எலெக்ஷன்ஸ் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு ரிசல்ட்டு. மோடி அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆர்எஸ்எஸ்லேயே உள்ள மோடிக்கு எதிராக இருக்காங்க அப்படிங்கிறது தான். இந்த வாட்டி ஒருவேளை பிஜேபி ஜெயிச்சா கூட மோடி பிரதமர் கிடையாது அப்படின்னு ஆர்எஸ்எஸ் முடிவு பண்ணியிருக்காங்களாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்துன்னு தான் பார்க்கணும். பட் இந்த வாட்டி காங்கிரஸ் ஜெயிக்க தான் அதிக வாய்ப்பு இருக்குது. மக்கள் எல்லாம் வேலையில்லா திண்டாட்டம், வறுமை, எல்லாம் எல்லா வகையிலையும் பின்தங்கி இருக்காங்க. ஸோ பணக்காரர்கள் மட்டும்தான் வாழ்கிறாங்க. அதனால் இந்த வாட்டி சேஞ்ச் வரும்னு தான் பார்க்குறோம். இந்த முடிவு காங்கிரஸுக்கு இன்னும் ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயத்தை செய்யும். ஸோ பார்ப்போம் யார் ஜெயிக்கிறான்னு. சப்ஸ்கிரைப் டு த சேனல். தேங்க்யூ.